ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு நிஃப்டி ஐடியை போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. ஸோ நிஃப்டி 27 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 22,470 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 74,029 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 72 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 202 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 48,056 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. நிஃப்டி ஐடி 1089 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 36,310 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் வந்து சம் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. குறிப்பாக இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் தான் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸு. இண்டஸ்இண்ட் பேங்க் 684 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது, 4.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% பாசிட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் இது எல்லாமே ஒரு 1% நெகட்டிவ்ல இருந்துச்சு. அது போக ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% காலி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% காலி, ஆக்சிஸ் பேங்க் 1.5% காலி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணிச்சு, 54 ரூபா சம்திங்கில் ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்குது. கனரா பேங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பட் நம்ம தான் கேர்ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா செக்டார், எனர்ஜி செக்டார், ஆட்டோ செக்டார், இன்ஃப்ரா செக்டார் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஃபினான்ஸ், பிஎஸ்சி, பேங்கிங், ரியாலிட்டி, மெட்டல், கன்சியூமர், பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட், சர்வீஸ், டெக்னாலஜி இவங்க எல்லாமே நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸில் தர்மாடி, இன்ஃபோசிஸ் 4.5% காலி, 1590 க்ளோஸ் ஆயிருக்கு. எல்டிஐ மைண்ட்ரி 4485 க்ளோஸ் ஆயிருக்கு, 3.5% காலி. விப்ரோ 268 க்ளோஸ் ஆயிருக்கு, 3.5% காலி. டெக் மஹிந்திரா 1438 க்ளோஸ் ஆயிருக்கு, 2.5% காலி. இது போக டிசிஎஸ் வந்து 1.5% நெகட்டிவ், 3518 க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1.5% நெகட்டிவ், 1540 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்ஃபோசிஸ் 2.5% காலி, 2226 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஐடி ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் பட் நான் இப்போ இருக்க ட்ரெண்டில் விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இன்னும் இறங்கலை, இன்னும் கிட்ட வந்துட்டாங்க. 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது விப்ரோவும் இன்ஃபோசிஸும். ஒரு 20 PE பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்தில் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ்லேயே நான் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கிறேன். பட் இப்போதைக்கு ஐடி செக்டரில் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1510 கோடிக்கு டிஏஎஸ் வந்து நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1627 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1627 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 1510 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. ஸோ ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கரெக்டாக தான் கண்டினியூ ஆகுது. எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஏஎஸ் வந்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் கொடுத்த அப்டேட்டு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஷெல்ஸ் இவங்க வந்து ஒரு இவி கார்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாட்டாவோட தமிழ்நாடு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி $1 பில்லியன் ஒரு ஃபேக்ட்ரி போடுறாங்க சவுத் இந்தியாவில். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு லக்ஸரி கார் யூனிட்டில் ரைட் ப்ரைஸ் குவாலிட்டி பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இவி பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும். எலக்ட்ரிக் கார்ஸுக்கு வந்து டிமாண்டும் ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேஎல்ஆர் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்டாப் ஆயிருக்கு அவங்க ஒர்க் பண்ணுறது. ஏன்னா 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. காம்படிஷனும் அதிகமாக இருக்குது, ஏன்னா சைனீஸ் பிளேயர் உள்ளே வராங்க. ஸோ இதுக்கு வேண்டி அவங்க சவுத் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜேஎல்ஆர் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது இந்த அவினியா பிராண்டில் வந்து ப்ரீமியம் காரை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அவினியா மாடலில் ப்ரீமியம் இதை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அடுத்து மட்டும் இல்லாமல் டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அவங்களும் பிளான் பண்ணுறாங்க விரைவில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு. பட் அதை டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவி காருக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது செப்டம்பரில் ஓப்பன் ஆகும். பட் அதோட ஃபுல் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு 5 to 7 years எடுக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த 5 to 7 yearsல வந்து 2,50,000 கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜேஎல்ஆர் ஷெல் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 70,000க்கு மேலே எலக்ட்ரிக் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். டாட்டாவோட இவி யூனிட்டில் 25,000 யூனிட்ஸ் வந்து பில்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. ஓவர்லாட் இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. அந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ நெக்ஸ்ட் அனாலிஸ்ட் இவங்களாம் ஒரு பாசிட்டிவ் கவரேஜ் கொடுத்ததுனால டாடா மோட்டர்ஸ் இன்னைக்கு ஒரு 2% கிட்ட பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் விழுந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிசெஷன் ஃபியர், நெக்ஸ்ட் ஐடி ஸ்பெண்டிங் கம்மியாகலாம், யூஎஸ் வந்து ட்ரேட் பாலிசி போடுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யூஎஸில் வந்து ஐடி ஸ்பெண்டிங் குறையும், கிளைண்ட்ஸ் வந்து பெருசாக ஐடி ப்ராஜெக்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இதனால ஐடியோட ரெவன்யூ அடி வாங்கும் அப்படிங்கிற பேஸில் போட்டு பொழந்து கட்டியிருக்கிறாங்க. மேபி அது நடக்கலாம், ஏன்னா ட்ரம்ப் பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் பைபேக் பண்ணுறோம் 7,000 கோடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது பைபேக்னா ஷேர்ஸ் இல்லை, ஹை காஸ்ட் பாண்ட்ஸ் அதை வந்து பைபேக் பண்ணுறோம். ஏன்னா அவங்களோட சிடி ரேஷியோ வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வேண்டி, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஹை காஸ்ட் பாண்ட் மூலம் மட்டும் ஒரு 7,000 கோடி வந்து பைபேக் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சிடி ரேஷியோ 110% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஈஸ்மை ட்ரிப் கொடுத்த அப்டேட். இவங்க சுக்கூன் அன்லிமிட்டெட் இவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ளைட் புக்கிங், ட்ராவலிங் இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வராங்க. ஈஸ்மை ட்ரிப் வந்து சுக்பன் லிமிடெட் அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து ஈஸ்மை ட்ரிப் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நாளைக்கு மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஜூப்ளியன் ஃபார்மா. இவங்களோட சப்சிடரி தான் ஜூப்ளியன் கேடிஸ்டா ஃபார்மசிட்டிகல்ஸ். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க USFDA. வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ஜான்வரியில் நடந்த இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறாங்க. இது ஜூப்ளியன் ஃபார்மாவை கொடுத்த அப்டேட்டு. அடுத்தது NTPC கிரீன் எனர்ஜி. இவங்களோட சப்சிடரி தான் NTPC ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். இவங்களுக்கு வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் பேஸ் 105 மெகாவாட் ஷாஜாப்பூர் சோலார் ப்ராஜெக்ட் வந்து மத்திய பிரதேசில் ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இதில் 50 மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து கமிஷன் ஆகி கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மார்ச் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 29ஆம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் 55 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. இது வந்து NTPC கிரீன் எனர்ஜி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க் கூட வந்து ஜியோ, ஏர்டெல் இவங்க எல்லாமே கொலாபரேஷன் வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல வந்து சொன்னாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டன் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ ஒரு வழியாக ஸ்டார்லிங் வந்து உள்ளே வந்திருக்கு. பட் கண்டிப்பாக இது வந்து ஏர்டெல், ஜியோ இவங்களுக்கு எல்லாமே ப்ரெஷர் தான் கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு இண்டஸ் டவர்ஸ் இவங்க 8% காலியாக இருக்கிறாங்க. அது போக பாரதி ஏர்டெலும் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. வோடஃபோன் ஐடியா ஆல்ரெடி கோவிந்தா தான். இனி இவங்க வேற வந்தாச்சு. இனி அது கேட்கவே வேணும் அந்த ரேஞ்சில் வோடஃபோன் ஐடியா இருக்குது. BSNL எப்படி சர்வே பண்ணுறாங்கன்னு தெரில. பட் BSNL பெருசு அஃபெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா BSNLக்கு வந்து தான் இப்போ நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு BSNL வந்து இவங்கள கம்பேர் பண்ணும்போது கம்மி ப்ரைஸில் வந்து பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CDSL 1090 இருக்குது. இந்த ஸ்டாக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 41 டைம்ஸ் P ரேஷியோ இருக்குது. பீக் லெவல் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45% மேலே அந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்குது. பட் இந்த ஸ்டாக்ல நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் வந்து வேல்யூஷன் பார்க்கும்போது 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இவங்களோட பீக் லெவல்னு பார்க்கும்போது 1980 கிட்ட வரும். அதில் வந்து 45% மேலே கரெக்டாக இருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் 15% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிமேட் அக்கௌண்ட் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா Februaryல 21 மந்த் லோவாக டச் பண்ணியிருக்குது. May 2023 கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான அடி விழுந்திருக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸில். குறிப்பாட்டு மார்க்கெட் கிராஷ் ஆகுறதுனால நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ பயப்படுறாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஒருத்தங்க 5-4 வச்சிருந்தாலும் கூட பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதில்லை இப்போ இருக்க சுச்சுவேஷனில். அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதிலலாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. ஓலா எலக்ட்ரிக்கோட EV பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் எபிட்டா வந்து பாசிட்டிவாட்டு மாறும் அப்படின்னு சொல்லி பாவிஷ் அகர்வால் வந்து அப்டேட் சொல்கிறாரு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க வந்து கண்டினியூஸாக லாஸ் மேக்கிங் செக்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மேன்கைன் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட டயபெட்டிஸ் ட்ரக் எம்ஃபாக்ளிஃப்ளோசின் இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வால்யூம் க்ரோத் வந்து 50% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அவங்க இந்த டயபெட்டிஸ் ட்ரக்கை சொல்கிறது 10 mg வேரியண்ட்டுக்கு 5.49 rupees ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 90% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். 25 mg வேரியண்ட்டுக்கு 9.90 per டேப்லெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா 58 ரூபாய்க்கு விற்குது. 58 ரூபா அல்லது வந்து 59 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் per டேப்லெட்டுக்கு விற்குது. மேன்கைன் ஃபார்மாவோட ப்ராடக்டாக இருக்கிற இந்த எம்ஃபாக்ளிஃப்ளோசின் டேப்லெட்ஸ் வந்து எம்ஃபாக்ளைடு, எம்ஃபாக்ரேட்டு, டைனாடியோ இப்படிங்கிற இந்த 3 வேரியண்ட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேன்கைன் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. நாங்கள் 90% டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்லிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடச்சிருக்கு. இந்த ஜியோ அண்ட் ஏர்டெல் டீலுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட் 2463 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி ரேடாஸ் அது சம்மந்தமான ஆர்டர்ஸ் வந்துருக்குது. ஸோ இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ட்டு தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 2463 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். இது வந்து
பப்ளிக் செக்டார் கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் ஆர்டரில் வந்து 2463 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் தட்டி தூக்கியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட ஆர்டர் புக் வந்து நான் நேற்று தான் அப்டேட் பண்ணி தான் நினைக்கிறேன். 17,000 கோடி சம்திங் இருந்துச்சு. இப்போ இந்த 2,000 கோடி சம்திங் ஆட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி கிட்ட பேரும் அவங்களோட ஆர்டர் புக்கு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1.4 lakh crore பாரோயிங் பிளான் ஃபினான்ஷியல் 26க்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 19 ரெக்கார்ட் டேட்டு, பேமெண்ட் டேட் வந்து ஏப்ரல் 11. இன்ட்ரீம் டிவிடெண்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3.50 காசு வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஸ்லோவாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இண்டஸ்இண்ட் பேங்க்ல பெருசாக பல்க்கு பைங்லாம் போகல. இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஆர்பிஐ வந்து இவங்கள்ட்ட சொல்றது, நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்ஸாக பாருங்க, அதாவது எக்ஸ்டர்னல் கேண்டிடேட் சஜஸ்ட் பண்ணுங்க போர்டு மூலமாட்டு. சிஓ அண்ட் சிஓஓ பொசிஷனுக்கு வந்து எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்ஸ் நேம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. சுமன் கட்பாலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு டைமை வந்து அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கேட்ட டேம்ஸை வந்து அவங்க கேட்ட இயர் டேம்ஸ் வந்து ஆர்பிஐ ஒப்புதல் கொடுக்கல. இப்போவும் இவங்க கேட்ட டைம் ஆஃப் இயர்ஸை வந்து ஆர்பிஐ ஒப்புதல் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஆர்பிஐ வந்து சிஇஓ அண்ட் சிஓஓ பொசிஷனுக்கு வந்து வேற நேமை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர் பிளட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா 41% கொண்டு போயிருக்காங்க. அதாவது ரீஃபைனான்சிங் டெப்ட்டை வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. டெப்ட்டுக்கான ரீஃபைனான்சிங் முடிச்சதுனால 99% இருந்த ஷேர் பிளட்ஜை 41% குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் கொடுத்த அப்டேட்டு. பிஎஸ்என்எல் அண்ட் எம்டிஎன்எல் இவங்க வந்து அசட் மானிட்டேஷன் மூலமாட்டு ஒரு 12,984 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பிஎஸ்என்எல் மட்டும் 2,387 கோடி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. எம்டிஎன்எல் வந்து 2,134 கோடி வந்து இந்த ஜான்வரி 2025 மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் 8,204 கோடியும் எம்டிஎம்எல் வந்து 258 கோடியும் வந்து ஆக்சுவலி ஃபைபர் மூலமாட்டு இந்த ஜான்வரி 2025 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது காம்ப்ரமைசிங் டவர் அண்ட் ஃபைபர் மூலமாட்டு ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ரைஸ் பண்ணது அசட் மானிட்டேஷன் மூலமாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்இண்ட் கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 98.6 பில்லியன் ருபீஸ், $1.1 பில்லியன் கிட்டத்தட்ட 9,000 கோடி கிட்ட வரும். ஸோ அதோட ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்யூசியேஷன் பண்ணுறது கிட்டத்தட்ட எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் அந்த அக்யூசியேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் கைவசம் ரிலையன்ஸ் கேபிட்டல் போக போகுது. ஏன்னா அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்சியான கம்பெனி. ஆர்பிஐ படி நவம்பர் 2021 பார்த்தீங்கன்னா அது பேங்க்ரப்சியான கம்பெனி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்க. இப்போ இவங்க இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து இதை இப்போ அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது ரிலையன்ஸ் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.